திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கைக்கு வள்ளுவம் என்ற தலைப்புக்கு கீழ் நிலையாமை என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய 331வது திருக்குறளை சிந்திப்பதற்கு திருவள்ளுவ தேவநாயனாருடைய குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்பது இத்திருக்குறள். இந்த உலகத்திலே கண்ணால் நாம் எதை பார்த்தாலும் சரி, கையினால் எந்த ஒரு பொருள் சுட்டி அறியப்பட்டாலும் சரி, அந்த பொருட்கள் அனைத்தும் தோன்றி இருந்து அழியும் தன்மை உடையதாக இருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் நிலையான பொருள் அல்ல என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய திருக்குறள் இது. அவ்வாறு தோன்றி இருந்து அழியக்கூடிய அந்த பொருளை, அந்த பொருட்களை நிலையாக நம்மிடத்திலேயே இருக்கும் என்று எண்ணக்கூடிய மயக்க உணர்வு கொண்ட அறிவுக்கு புல்லறிவு என்று பெயர் வைக்கிறார். அதாவது அறிவு வர்க்கங்களை நாம் பட்டியலிடுகின்ற பொழுது ஓரறிவு கொண்ட உயிரினங்களாக தாவரங்களையும், இரண்டறிவு கொண்ட உயிரினங்களாக நீர்வாழ் உயிரினங்களையும், மூன்றறிவு கொண்ட உயிரினங்களை ஊர்ந்து செல்லக்கூடியதாகவும், பறவைகள் அனைத்தும் 4 அறிவு கொண்ட உயிர்களாகவும், விலங்குகள் அனைத்தும் 5 அறிவு கொண்ட உயிர்களாகவும், மனிதன் என்பவன் 6 அறிவு கொண்ட உயிராகவும் நாம் வகைப்படுத்துகிறோம். அதிலே ஓரறிவு கொண்ட உயிர்கள் என்பது தாவர வர்க்கங்களை குறிக்கும். அந்த தாவர வர்க்கத்தில் மிகவும் கீழானது எதுவெனில் புல் என்று சொல்லுகிறார். புல்லறிவு என்று சொல்லுகிறார். இதை மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாசகத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த புல்லை முதன்மைப்படுத்துகிறார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி என்று வரிசைப்படுத்துகின்ற பொழுது அங்கேயும் அவர் புல்லை முதன்மைப்படுத்துகிறார். அந்த புல் அறிவுதான் கடைப்பட்ட அறிவு. காரணம், இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் நிலைத்து நிற்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிந்துவிடும். இத்தகைய தன்மை கொண்ட பொருட்கள் அனைத்தும் நம்மிடத்திலேயே நிலைத்து நிற்கும் என்று எண்ணுவது புல்லறிவு என்று சொல்லுகிறார். நாம் எதை சம்பாதித்தாலும் சரி, அந்த அனைத்து செல்வங்களையும் நம்முடைய மனைவியோ மக்களோ எடுத்துக்கொள்வார்கள். நம்முடைய வீட்டை குழந்தைகள் எடுத்துக்கொள்ளும், வண்டி வாகனங்களை குழந்தைகளோ மக்களோ எடுத்துக்கொள்வார்கள், உற்றார் உறவினர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த உடம்பை விட்டு ஆன்மா பிரிகின்ற பொழுது இந்த ஆன்மாவுக்கு மிஞ்சி வரக்கூடியது எது? அனைத்தையும், நீ சம்பாதித்த அனைத்தையும் உற்றார் உறவினர்களும் மனைவியும் மக்களும் எடுத்துக்கொண்டார்கள். ஆன்மாவோடு மிஞ்சி வருவது எது என்றால் இந்த ஆன்மா செய்த தானமும் தர்மமும் மட்டுமே. தனக்கு மிஞ்சியது ஒன்றுமில்லை, தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் மட்டுமே. ஆகவே இந்த உலக வாழ்க்கை என்பது மாயமானது என்பதை தெளிவாக இவர் குறிப்பிடுகிறார். இதே கருத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருப்பாட்டிலே தேவாரத்திலே வைத்து பாடுகின்ற பொழுது திருக்கேதாரம் என்ற திருத்தலத்தில் தெளிவாக பதிவு செய்கிறார். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம் என்று குறிப்பிடுகிறார். இந்த உடம்பை கூட மண் எடுத்துக்கொள்ளும் அல்லது நெருப்பெடுத்துக்கொள்ளும். வாழ்வு என்பது மாயமாக இருக்கும், மயக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். எப்படிப்பட்ட மயக்கம்? நிலையில்லாத அனைத்தையும் நிலையானது என்று உணரக்கூடிய மயக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த வாழ்க்கை என்பது மாயமானது என்பதை சுந்தரர் தெளிவாக குறிப்பிடுகிறார். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், உறுதியாக மண்ணாக போய்விடும் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் இந்த உடம்போடு கூடியிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அந்த திருப்பாட்டிலேயே குறிப்பிடுகிறார். தாளாது அறம் செய்மின் என்று குறிப்பிடுகிறார். சலிப்பில்லாமல் தான தர்மங்களை செய்துவிடுங்கள். அந்த தான தர்மங்கள் உங்களுக்கு துணையாக வரும். அந்த தான தர்மங்கள், அந்த அறம்
தான் இறைவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அறத்தை, தானத்தை, தர்மத்தை நீங்கள் கடைபிடித்தால் இறைவன் உங்களை காப்பாற்றுவது அவனுடைய கடமையாக மாறிவிடும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.